அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு வி நாராயணசாமி வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்களிக்கிறார். அவருக்கு சீட் மறுக்கப்பட்டதில் தொடக்கத்தில் பெரிய சர்ச்சையெல்லாம் எழுந்து போராட்டம்லாம் நடைபெற்றதை அறிவிங்க. புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆவார். அதே போல் மத்திய அமைச்சர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு வி நாராயணசாமி அவர் வாக்களிக்க வரக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கின்றோம். இன்றைக்கி புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. திரு நாராயணசாமி அவர்களுடைய காங்கிரஸ் கட்சி எப்படியும் ஆட்சியை தட்டி பறிச்சிடணும் ரங்கசாமி அவர்கள்டேருந்து அப்படின்னு முயலை காங்கிரஸுடைய ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் களமிறங்கி பிரச்சாரம் செஞ்சாங்க. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உட்பட. திரு வி நாராயணசாமி புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர். கடைசியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இவர் தான் முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 வரைக்கும் அங்கே கவர்னர் ஆட்சி முதல்ல கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பு வரைக்கும் அவர் புதுச்சேரியுடைய முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பிறகுத்தான் திரு என் ரங்கசாமி தலைமையிலான என்டிஏ ஆட்சி அமைந்தது. ஒரு பக்கம் திரு என் ரங்கசாமியுடைய என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணி, திரு விஜய், தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பல சுவாரஸ்யங்களோடு களமாடுகிறது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்களித்த காட்சிகள் இவை. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.